வணக்கம். ரிஷபம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். காதலில் மௌனமாக அழுத நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் காதலித்தால் அதை வெறும் பொழுதுபோக்காக செய்ய மாட்டீங்க. காதல் என்றால் அது ஆழ் மனத்தில் இருந்து வர வேண்டும் என்ற ஒரு பாடத்துக்கு எடுத்துக்காட்டு நீங்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அதே போலத்தான் நீங்களும் இத்தனை நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்து எந்த விதமான காதல் வாழ்க்கையிலும் போய் விழுகாமல் இருக்க வேண்டும் என்று இத்தனை நாட்களையும் உங்க வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நீங்க தள்ளி வைத்திருப்பீங்க. ஒரு சில நபர்கள் இன்னும் இருப்பாங்க, அது ஆண்களோ பெண்களோ, திருமணத்திற்கு அப்புறம் நம்முடைய கணவனையோ மனைவியையோ காதல் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்கள் ஆன்மாவை அர்ப்பணித்து காதலிப்பீர்கள். அப்படி நீங்கள் காட்டிய தூய்மையான அன்பிற்கு காதலித்த உறவிடமிருந்து கிடைத்த பரிசு மௌனமாக அழுகை மட்டுமே தாங்க. அவர்கள் உங்களுக்குள்ள கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு என்றால் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. சொல்ல முடியாத சில சூழ்நிலைகளாலோ அல்லது அந்த நபரின் சுயநலத்தாலோ ஏற்பட்ட பிரிவின் வழி உங்களுடைய நெஞ்சுக்குள் இன்றும் ஒரு ஆறாத வடுவாக இருந்து மென்மேலும் அது உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கு. அந்த பிரிவை வெளியில் யாரிடமும் சொல்லி அழ முடியாமல் ஒரு குற்றவாளியை போல உள்ளுக்குள்ளேயே அழுது தீர்த்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. அந்த உறவு கொடுத்த நம்பிக்கைகள் அனைத்தும் பொய்த்து போய் தனிமையின் இரண்ட பக்கங்களில் நீங்கள் மௌனமாக உருகிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சோகங்கள் நிறைந்த நாட்களும் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்னவென்று உங்களுக்கு மட்டுமே தாங்க நிச்சயமாக புரியும். இந்த ஒரு நிகழ்வுகளும் இந்த ஒரு விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு உங்களது மென்மேலும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்திய நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அடுத்ததா குடும்பத்திற்காக தியாகம் செய்தும் மதிப்பு இல்லாமல் போன உங்களுடைய நாட்கள். ரிஷபம் ராசி என்பர்களே, வெளியுலகில் கிடைக்காத அன்பு பரவாயில்லை, ஆனால் குடும்பத்தில் நம்முடைய தியாகத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு தான் மனிதனின் மனதை ஆழமாகவே காயப்படுத்தும். கணவன் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பார்கள், பெற்றோர்கள், அக்கம் பக்கத்தினர் என அனைவருமே இருப்பார்கள். இருந்தாலுமே உங்களை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதனால உங்களுடைய மனதிற்குள் ஒரு தீராத ஒரு சோகம் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனால் சிலருக்கு இது வாழ்க்கையின் மிகப்பெரிய மனவேதனையாக இருந்து கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ஆசைகளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். குடும்பத்தின் தேவைக்காக உங்களின் கனவுகளை கூட நீங்கள் தள்ளியும் வைத்திருக்கலாம். பெற்றோர், சகோதரர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள், அவர்களின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் பல முடிவுகளை மாற்றி இருக்கக்கூடிய அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த தியாகங்கள் சாதாரணமான ஒரு விஷயங்களாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நாட்கள் உண்டு. இருந்தாலுமே அது மனதில் தீராத ஒரு காயங்களையும் தீராத ஒரு வழிகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அது போலவே ஒரு நாள் நீங்கள் தனியாக அமர்ந்த போது நான் இவ்வளவு செய்தும் யாருக்கும் ஒன்றுமே தெரியவில்லையா என்ற கேள்வி உங்களுடைய மனதை நிச்சயமாக உடைத்து எரிந்திருக்கும். நீங்கள் பாராட்டை எப்பொழுதுமே எதிர்பார்க்க மாட்டீங்க, ஆனால் புரிதலையாவது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. அதுவும் கிடைக்கவில்லை என்ற உணர்வு உங்களை அமைதியாக அள வைத்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிடத்தில் ரிஷபம் ராசிக்காரங்க குடும்பத்தை மிகவும் மதிப்பார்கள் என்று அனைவராலுமே போற்றப்படும். அதனாலேயே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன காயங்கள் கூட உங்களுடைய ஆழ் மனதிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் ஆழமாகவே பாதிக்கக்கூடும். ஏனென்றால் நீங்கள் குடும்பத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏதேனும் ஒரு சின்ன வார்த்தைகளை கூறிவிட்டார்கள் என்றாலும் அதை உங்களுடைய ஆழ் மனதில் வைத்துக்கொண்டு கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் காலம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து காட்டும். என்று புரியாத தியாகம் நாளை மதிப்பட ஆரம்பிக்கலாம். அதுவரை உங்களுடைய மதிப்பை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய அன்பும் உழைப்பும் தியாகமும் எப்பொழுதுமே வீணாகாது. சரியான நேரத்தில் அதனுடைய அர்த்தமானது உங்க வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும்
தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க தொடங்கிவிடும். குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் நல்ல செய்திகள் ஓடி வந்து இப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்து விட்டது. ரிஷபம் ராசி அன்பர்களே, ஒரு பெற்றோரின் வாழ்க்கையில அவருடைய குழந்தையின் வெற்றியை விட பெரிய ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே வாழ்க்கைக்குள்ள இருக்காதுங்க. உங்களுடைய குழந்தைக்காக நீங்கள் தூக்கத்தை தியாகம் செய்த நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ஆசைகளை விட்டு கொடுத்திருப்பீங்க உங்களுடைய குழந்தைகளுக்காக. அவர்களின் எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அமைதியாக உழைத்து கொண்டே இன்னும் இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இன்னும் சில நேரங்களில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களின் படிப்பு, வேலை அல்லது வாழ்க்கை குறித்து அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருந்த நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். என் குழந்தை நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை தான் தினமும் உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளின் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் தெரிய தொடங்க ஆரம்பிக்கும். கல்வி, வேலை அல்லது திறமைகள் தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய குடும்பத்தில் மீண்டும் சிரிப்பையும் நம்பிக்கையையும் கொண்டு வந்து நிச்சயமாக சேர்க்கும். பெற்றோர் சிந்தும் ஒவ்வொரு வியர்வை துளியும் ஒரு நாள் குழந்தைகளின் வெற்றி சிரிப்பாக திரும்பும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேறக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக பிறந்துவிடும். எனவே அதனை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகளோடு நீங்கள் கழித்த நாட்களுக்கு இப்போது ஒரு மங்களகரமான ஒரு தீர்வு உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கல்வியில் பின்தங்கி இருந்த உங்களுடைய குழந்தைகள் இப்பொழுது படிப்பில் தனித்திறமை காட்டி நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நபர்களாகவே மாறிவிடுவார்கள். உயர்கல்விக்காகவோ அல்லது நல்ல வேலை வாய்ப்புக்காகவோ அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு சாதகமான பதில்கள் இப்பொழுது வந்து சேர ஆரம்பிக்கும். விளையாட்டு கலை போன்ற பிற துறைகளிலும் அவர்கள் சாதித்து சமுதாயத்தில் உங்களை ஒரு பெருமை மிக்க பெற்றோராக தலைநிமிர செய்வார்கள். அவர்களின் திருமண கனவுகளும் தங்கும் தடையும் இன்றி இப்பொழுது கைகூடி வரக்கூடிய நேரங்களும் இப்பொழுது வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்து விட்டது. அதனையும் சரியான முறைமையில் நீங்கள் நடத்தி கொண்டால் அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். திடமான மனம் இல்லாததால் உணர்வு மற்றும் மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். உங்களுடைய கடமை உணர்வும் கடின உழைப்பும் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக கவனிக்கப்படும். நாளை அதற்கு பண வெகுமதியும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பண மதிப்பு நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இத்தனை நாட்கள் நீங்கள் மனதிற்குள்ள மட்டுமே வைத்திருந்த இந்த ஒரு விஷயத்துக்கு இப்பொழுது ஒரு பதிலானது கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நன்றி. போலத்தான் நீங்களும் இத்தனை நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்து எந்த விதமான காதல் வாழ்க்கையிலும் போய் விழுகாமல் இருக்க வேண்டும் என்று இத்தனை நாட்களையும் உங்க வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நீங்க தள்ளி வைத்திருப்பீங்க. ஒரு சில நபர்கள் இன்னும் இருப்பாங்க, அது ஆண்களோ பெண்களோ, திருமணத்திற்கு அப்புறம் நம்முடைய கணவனையோ மனைவியையோ காதல் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்கள் ஆன்மாவை அர்ப்பணித்து காதலிப்பீர்கள். அப்படி நீங்கள் காட்டிய தூய்மையான அன்பிற்கு காதலித்த உறவிடமிருந்து கிடைத்த பரிசு மௌனமாக அழுகை மட்டுமே தாங்க. அவர்கள் உங்களுக்குள்ள கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு என்றால் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகவே இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. சொல்ல முடியாத சில சூழ்நிலைகளாலோ அல்லது அந்த நபரின் சுயநலத்தாலோ ஏற்பட்ட பிரிவின் வழி உங்களுடைய நெஞ்சுக்குள் இன்றும் ஒரு ஆறாத வடுவாக இருந்து மென்மேலும் அது உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கு. அந்த பிரிவை வெளியில் யாரிடமும் சொல்லி அழ முடியாமல் ஒரு குற்றவாளியை போல உள்ளுக்குள்ளேயே அழுது தீர்த்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. அந்த உறவு கொடுத்த நம்பிக்கைகள் அனைத்தும் பொய்
தனிமையின் இருண்ட பக்கங்களில் நீங்கள் மௌனமாக உருகிய நாட்களும், உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சோகங்கள் நிறைந்த நாட்களும் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்னவென்று உங்களுக்கு மட்டுமே தாங்க நிச்சயமாக புரியும். இந்த ஒரு நிகழ்வுகளும் இந்த ஒரு விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டு உங்களை இது மென்மேலும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்திய நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அடுத்ததா, குடும்பத்திற்காக தியாகம் செய்தும் மதிப்பு இல்லாமல் போன உங்களுடைய நாட்கள். ரிஷபம் ராசி என்பர்களே, வெளியுலகில் கிடைக்காத அன்பு பரவாயில்லை, ஆனால் குடும்பத்தில் நம்முடைய தியாகத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு தான் மனிதனின் மனதை ஆழமாகவே காயப்படுத்தும். கணவன் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பார்கள், பெற்றோர்கள், அக்கம் பக்கத்தினர் என அனைவருமே இருப்பார்கள். இருந்தாலுமே உங்களை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதனால உங்களுடைய மனதிற்குள் ஒரு தீராத ஒரு சோகம் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாதுங்க. ஆனால் சிலருக்கு இது வாழ்க்கையின் மிகப்பெரிய மனவேதனையாக இருந்து கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ஆசைகளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். குடும்பத்தின் தேவைக்காக உங்களின் கனவுகளை கூட நீங்கள் தள்ளியும் வைத்திருக்கலாம். பெற்றோர், சகோதரர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் அவர்களின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் பல முடிவுகளை மாற்றி இருக்கக்கூடிய அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த தியாகங்கள் சாதாரணமான ஒரு விஷயங்களாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நாட்கள் உண்டு. இருந்தாலுமே அது மனதில் தீராத ஒரு காயங்களையும் தீராத ஒரு வழிகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அது போலவே ஒரு நாள் நீங்கள் தனியாக அமர்ந்த போது, நான் இவ்வளவு செய்தும் யாருக்கும் ஒன்றுமே தெரியவில்லையா என்ற கேள்வி உங்களுடைய மனதை நிச்சயமாக உடைத்து எரிந்திருக்கும். நீங்கள் பாராட்டை எப்பொழுதுமே எதிர்பார்க்க மாட்டீங்க, ஆனால் புரிதலையாவது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. அதுவும் கிடைக்கவில்லை என்ற உணர்வு உங்களை அமைதியாக அள வைத்த நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிடத்தில் ரிஷபம் ராசிக்காரங்க குடும்பத்தை மிகவும் மதிப்பார்கள் என்று அனைவராலுமே போற்றப்படும். அதனாலேயே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன காயங்கள் கூட உங்களுடைய ஆழ் மனதிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் ஆழமாகவே பாதிக்கக்கூடும். ஏனென்றால் நீங்கள் குடும்பத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏதேனும் ஒரு சின்ன வார்த்தைகளை கூறிவிட்டார்கள் என்றாலும் அதை உங்களுடைய ஆழ் மனதில் வைத்துக்கொண்டு கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் காலம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து காட்டும். என்று புரியாத தியாகம் நாளை மதிப்பட ஆரம்பிக்கலாம். அதுவரை உங்களுடைய மதிப்பை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய அன்பும் உழைப்பும் தியாகமும் எப்பொழுதுமே வீணாகாது. சரியான நேரத்தில் அதனுடைய அர்த்தமானது உங்க வாழ்க்கைக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க தொடங்கிவிடும். குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் நல்ல செய்திகள் ஓடி வந்து இப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்து விட்டது. ரிஷபம் ராசி அன்பர்களே, ஒரு பெற்றோரின் வாழ்க்கையில அவருடைய குழந்தையின் வெற்றியை விட பெரிய ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே வாழ்க்கைக்குள்ள இருக்காதுங்க. உங்களுடைய குழந்தைக்காக நீங்கள் தூக்கத்தை தியாகம் செய்த நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ஆசைகளை விட்டு கொடுத்திருப்பீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக அவர்களின் எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அமைதியாக உழைத்து கொண்டே இன்னும் இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இன்னும் சில நேரங்களில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களின் படிப்பு, வேலை அல்லது வாழ்க்கை குறித்து அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருந்த நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். என் குழந்தை நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை தான் தினமும் உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளின் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் தெரிய தொடங்க ஆரம்பிக்கும். கல்வி, வேலை அல்லது திறமைகள் தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான
செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய குடும்பத்தில் மீண்டும் சிரிப்பையும் நம்பிக்கையையும் கொண்டு வந்து நிச்சயமாக சேர்க்கும். பெற்றோர் சிந்தும் ஒவ்வொரு வியர்வை துளியும் ஒரு நாள் குழந்தைகளின் வெற்றி சிரிப்பாக திரும்பும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேறக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக பிறந்துவிடும். எனவே அதனை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகளோடு நீங்கள் கழித்த நாட்களுக்கு இப்போது ஒரு மங்களகரமான ஒரு தீர்வு உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கல்வியில் பின்தங்கி இருந்த உங்களுடைய குழந்தைகள் இப்பொழுது படிப்பில் தனித்திறமை காட்டி நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நபர்களாகவே மாறிவிடுவார்கள். உயர்கல்விக்காகவோ அல்லது நல்ல வேலை வாய்ப்புக்காகவோ அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு சாதகமான பதில்கள் இப்பொழுது வந்து சேர ஆரம்பிக்கும். விளையாட்டு கலை போன்ற பிற துறைகளிலும் அவர்கள் சாதித்து சமுதாயத்தில் உங்களை ஒரு பெருமை மிக்க பெற்றோராக தலைநிமிர செய்வார்கள். அவர்களின் திருமண கனவுகளும் தங்கும் தடையுமின்றி இப்பொழுது கைகூடி வரக்கூடிய நேரங்களும் இப்பொழுது வாழ்க்கைக்குள்ள ஆரம்பித்து விட்டது. அதனையும் சரியான முறைமையில் நீங்கள் நடத்தி கொண்டால் அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். திடமான மனம் இல்லாததால் உணர்வு மற்றும் மன ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். உங்களுடைய கடமை உணர்வும் கடின உழைப்பும் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக கவனிக்கப்படும். நாளை அதற்கு பண வெகுமதியும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பண மதிப்பு நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இத்தனை நாட்கள் நீங்கள் மனதிற்குள்ள மட்டுமே வைத்திருந்த இந்த ஒரு விஷயத்துக்கு இப்பொழுது ஒரு